தானகத்தில் பாட்டு பாடுகின்ற பாட்டு தேம்புறோ போதும்டா. உலக்கு நெஞ்சில குத்துனா பரவாயில்ல, கம்பு கூட்டு மசுரை வளைச்சிக்கிட்டு ஊத்திட்டாரா இவன் யாரா? 7 கிராமம் சட்டி விளையாண்டு வரேன். எடுங்கடா கேமராமேன், கேமரா ரோலிங் ஆக்ஷன். அவன் வீடுங்கிட்டு இருக்குன்னு நினைச்சு வர்றானா? எதுக்கு வர்றான்டா? தூக்கத்துல வெதர் வெதர்ல எறும்பு கடிச்சு பிடிச்சா என்னன்னு தெரியலடா. வாங்க மச்சான். சின்ன மரம் சாஞ்சு போச்சா? ஐயோ குடிய கெடுத்து போச்சு, குடியே கெட்டு போச்சு. ஐயே அட சட்டாளங்களா, நான் சொன்னா வீடு நினைச்சு வந்தாடா. அங்கே போய் பாக்குறேன் மரத பண்ணிட்டா. நான் ஆனா சொன்னது வரும் பழிக்குதுடா. வீடு நினைச்சு வர்றேன், வீட்டுக்குள்ளே போயிட்டான். அடே வீடு இல்லடா கொட்டாயடா. அவனை கொண்டு போய் அங்கிட்டு தண்ணிக்குள்ள போட்டு அலசி விடுப்பா, கிடாய குளிவாட்டி விடு. ஏட்டா அந்த கொடுமையா அந்த நாடகம் நடத்துறதுக்குள்ள நான் படுற வாடு இந்த காசை வாங்குறதுக்குள்ள. அடே ஐசி வண்டியை தள்ளி விட்டுறாமடா. ஏய் சிவப்பு சட்டை, ஏய் நீ எங்க ஐசி வண்டி எது பண்ற? என் தங்கச்சி வடிவ பார்க்க போறாப்புல. மயிரை பார்க்க போறேன். அந்த உரிமையாளர் வந்துட்டாங்க யாரோ. உனக்கு என்னத்தான் வேணும்? பிள்ளைய நல்லா வளர்த்துருக்க லட்சுமி, கொடுங்குற மாதிரி. போதேன் தூக்கத்தில் எவனாவது இப்படி போவானடா? போய் டான்ஸுக்கார பிள்ளைய போய் மிதிக்க தெரிஞ்ச அவ தன்னால செவரொட்டியை சமக்க முடியாம தர்றா. ஆய் ப்ரோ, குழாய தள்ளி கிடக்கிற குழாயெல்லாம் கழட்டுவோமா? வா போய் கழட்டுவோம். தென்னை மர ஜாதி கோரு தேங்காயும் காய்ப்பதில்லை. தென்னை மரம் ஜாதி கோரு தேங்காயும் காய்ப்பதில்லை. கொள்ளையில வஞ்சமுள்ள குணம் பார்த்து பூப்பதில்லை. ஆயிரம் ஜென்மம் தேடி அன்பாளி ஒன்று கூடி சேர்வது காதல் தானே, தீர்வது பாவம் தானே. வெட்ட வெட்ட தளிக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா, வெட்ட வெட்ட தொலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா. கேளம்மா காதல் கொடி வண்டி ஓட ஒத்தம்மையா ரெண்டும் மாடு. உன்னை விட்டு ஒன்று பிரிஞ்சா ஒன்னவாக எண்ணி பாடு. வண்டி ஓடு ஆண்டவனை காதலித்தான் பாண்டிய நாட்டு மீனாட்சி. காதலிச்சு மணந்ததற்கு மவதுர கோயில் சாட்சி. காதல் ஒரு வேதம் அம்மா, கட்டாய பாடலம்மா. ஊரெல்லாம் தாள பாடும் உண்மையான மண்டி அம்மா. கல்யாண பூக்கள் ரெண்டை கண்ணீரில் மிதக்க விட்டு, கல்யாண பூக்கள் ரெண்டை கண்ணீரில் மிதக்க விட்டு, கதை பண்ணி ஆண்டவன் கண்ணாமூச்சு ஆடுறா. ஒடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டும் மாடு. ஒன்ன விட்டு ஒன்று விரிந்தால் என்னவாக எண்ணி பாடு. ஒடுகிற வண்டி ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே. உடலை விட்டு உயிர் விரிந்து அலையுதம்மா மனசிலே. ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே. பாட்டுக்கு பாட்டெடுத்தேன், ஓடக்கர மண்ணெடுத்து ஒவ்வொருவன் செஞ்சு வச்சேன். ஓடமெல்லாம் தண்ணி வந்து ஒண்ணு மட்டும் அழிச்சதென்னு ராசாவே ராசாவே. பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா. பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா. பாசம் என்ன நீரடைச்சு அசையில நான் வளர்த்தி அள்ளி வச்ச வேளையில பிங்கருந்து குத்துனதம்மா. காத்து பட்டாலும்
கரையாதோ கற்பூரம் கரையுது என் மனசு ஒன்னாலே அடி சத்தியம்மா அம்மா 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 நீயும் நானும்மா ஆட்டிப்பட்டி மாப்பிள்ளை எனக்கு வாக்கப்பட்டு போறவன் பார்த்து சொல்லி போனவள் அது எவனாவது நேத்த அரங்கேற்றம் பண்ணிட்டு பாப்புன்னு அவன்கிட்ட பாடிக்க நான் கிருசு கட்ட வய கம்பு கூட்ட லாவி போடுவேன் அப்புறம் அரஞ்சனா அப்புறம் முன்னாடி இருக்க தொரிச்சு போயிருந்து அரைய வேணா ஒரு கிலோ நல்லா பாடுற போட்டி பாட்டு பாடுறேன்னு தானே உனக்கு இவர ஆத்துக்குள்ள முழுத்தாடி போட்டு பாஞ்சு விடுவேன் சாமியார பார்க்க மாட்டேன் போட்டி பாட்டு பாடுற சிறப்பா பாடக்கூடிய தன்மை உனக்கு இருக்கு அப்படின்னு உன்னை போல தான் அப்புறம் இது மாதிரி பாரு என்னமோ சாமியார் மாதிரி இது பண்ணுங்க நாங்க உங்களை ஒண்ணுமே சொல்ல நீங்க அடிக்க வரிய நல்லா தானே பேசிக்கிட்டேன் சரியா தானே பேசுனேன் போட்டி பாட்டு இவ்வளவு இனிமையா அனிமையா பாடுறீல நிப்பாட்டி அதுவும் மெதுவா நகர்ந்து சோகப்பாட்டுக்கு நகர்ந்து வர்றதுக்கு நான் சோகப்பாட்டுக்கு சோகத்தனமா சந்தோஷப்பாட்டுக்கு சந்தோஷமா முக பாகவனையோடு நீங்க பாடுறிய பத்திலா அது உண்மையிலேயே பாராட்டேன் ஆனா நாயை தூக்கி நடுமலையில போட்ட மாதிரி உன்னைய தூக்கி அப்படி பாராட்டுற இடத்துல நீ என்ன போட்டி போட்டா பாடிருங்க நீ ரூபாய் எண்ணீர் என்ன பாட்டு நாங்க பெரிய எஸ்பிபிவி நீ விறகு வெட்டிட்டு நாடுறதுக்கு வந்தா நான் செம்பரியாடு மேட்ச் நாடுறதுக்கு வந்தேன் ரெண்டுமே நல்ல தொழில் தான் நல்ல தொழில் சத்தியம் பண்ணு விறகு வெட்ட போல சத்தியமா செம்பரியாடு மேட்ச் சரியா போச்சு சேம் டியூ தகப்பாட்டி பெட்டி கடை வச்சிருந்தவன் யூடியூப் கனி பிரஷர் வந்தவன் இது நான் சத்தியமா பூ கடை வச்சிருந்தவன் உண்மைதான் உண்மை நீ எந்திரிச்சு போறது நல்லது கரெக்ட் மணல் ரைடு வருதான்னு பார்த்துட்டு வந்திருக்காரு இவன் என்ன எதுக்குறான் வந்தேன் கரடி பூந்த மாதிரி இவன் எதுக்கே வர்றேன் கரடி இல்லங்க அவன் மூஞ்சுரு இவன் எதுக்கே வர்றேன் இவன் சொல்லாதீங்க நீ உண்மையிலே நல்லா பாரு சத்தரக்குடி ஸ்டேஷன்ல 3 கேஸ் இருக்கு அவர் மேல என்ன கேஸ் என்ன கேஸ் சோடா கேஸ் 1 ரஸ்னா கேஸ் 1 பவுண்டா கேஸ் 1 தூ 1 வெக்கமல்ல சத்தம் போடாதீங்க அவ்வளவு எங்க அண்ணங்க அப்ப இருப்பல்ல உன் லட்சணத்தை பார்க்கும்போதே தெரியும்ல உன் அண்ணன் லட்சணம் எப்படி இருக்குன்னு என்ன பண்றானோ அப்ப எதுக்கு வர்றானே தெரியாது அவன் பாட்டுக்கு வருவேன் போன பிறவில ஜிப்பி பாரு நாயா இருந்தார் மோந்து வந்துட்டு போயிட்டா அவ்வளவுதான் மோந்து வாக்கல 1 ரூபா 2 ரூபா கிடக்கான்னு பார்த்து காலையில முடிஞ்சோன்னா திருவிழா கடையில கிடக்கா அந்த மாதிரி இதை பாக்குறதுக்காக இருக்கேன் அவன் வந்து சரிதான் நீங்க உங்களை பார்க்கின்ற பொழுது எத்தனை முனிவர்களை இந்த வனத்திலே நான் பார்த்திருக்கிறேன் ஆமா ஒரு சிற்றூர் நிலம் குறிஞ்சி நிலம் வேலிமலை சாரலிலே தாங்களை போன்ற முனிவர்கள் இங்கு யாகத்துக்காக வருடத்துக்கு ஒரு முறை வந்து செல்வார்கள் சிறப்பு எத்தனை முனிவர்களை பார்த்தாலும் தாங்களை பார்த்தால் கோபம் கொள்ளாத முனிவர் போல் எந்த ஆசையும் இல்லாத கட்ட தோசையை போல் ஆசை இல்லாத முனிவர் போல் தெரிகிறது தாங்கள் முகத்தை பார்க்கின்ற பொழுது பெயிண்ட் அடித்ததில் பிரஸ் உடைந்ததுமால் இருக்கிறது இரியா என்னை சொல்ல விடு நல்லா பேசிக்கிட்டு கெடுத்து விட்டுருவேன் சத்தியில் நாடகம் பூரா நீதான் வர்ற ஒட்டி போடுவேன் அப்புறம் சாமியாரா என்ன கேள்வி கேட்டாலும் அப்படியே சுரண்டி விட்டு போயிடுவார் சொல்லு மீசை வச்சிருக்காயா அவனுக்கு மீசை இருக்கு பைத்தியக்கார அப்புறம் வாயில ஏதாவது அப்படித்தானே சொல்ல வாயில அப்படி சொல்ல வர்றாடா மீசை கம்பி தெரியுதுன்னு பைத்தியக்கார மோரே பாரு மோரே சொல்லாதீங்க ஏன்னா இவருடைய எச்சிப்பால குடிச்சு வளர்ந்தவன் அதனால என்னையோட இவருக்கு தான் அறிவு அதிகமா பிறகு போய் மைனை அடிச்சு போடுங்க அப்புறம் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு பெரிய வெங்காயம் மாதிரி இங்க வந்து ஆடிட்டு போங்க கிறுக்கு பைய ஊர்ல கிண பைய நட்டம் அறிவு ஏறிட்டாலே அந்த அகம்பாரம் தலைக்கணம் மண்டக்கணம் வரத்தான் செய்யும் மண்டக்கணம் இருக்கும் போடா மண்ணால் ஆனது மக்பர்தம் பெண்ணா மண்ணால் ஆனது மகாபாரதம் என்று எனது தம்பி உரைப்பார்கள் எல்லா கேள்விக்கும் உங்களால பதில் சொல்ல முடியுமா கேள்விகளுக்கு அண்ணன் டக்கு 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 என்று நான் பதில் கூறுவேன் அந்த கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்களா இல்ல நாங்கள் கேட்கவா கேள்வியை நீ கேட்கிறாயா இல்ல நான் கேட்கவா கேள்வியை நானே கேட்கிறேன் பதில நீங்க சொல்லுங்க கேட்டு பாரும் கேட்டு தொலையும் கேட்டு பாரும் 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 சிவபெருமான் இருக்கார் பாருங்க
சிவன் சிவன் ஓ நமச்சிவாய நமக. தாய் மகமாயி ஏதோ ஒரு அவளுக்கு ஒரு சத்தம் கேட்குது. தம்பி சின்ன கருப்பு, சிவபெருமான் கழுத்துல இருக்கிறது ஆண் பாம்பா பெண் பாம்பா? சிவனுடைய கழுத்தில் இருப்பது ஆண் பாம்பும் கிடையாது, பெண் பாம்பும் கிடையாது. ஒன்னத பொத்து அப்படி ஒரு பாம்பு இருக்கா? இருடா நான் சொல்றேன். சிவனுடைய கழுத்தில் இருப்பது ஆண் பாம்பா பெண் பாம்பா? சிவனுடைய கழுத்தில் இருப்பது இப்ப நான் கேட்கிறேன், மண்ணுளி பாம்பா கண்டங்கருவையா? தம்பி கைதட்டலாம். ஆள் இல்லாம தானே உங்க 3 பேர்த்த ஊண்ட வச்சிருக்கேன், ஏதாவது பண்ணுங்கடா. எப்படா யூடியூப் ஓடும்? கேட்டதுக்கு பதில அவன் சொல்லுவேன். நான் கேள்வி விட்ட கேள்வி எனக்கு வாங்க பாருங்க. தசால் சாமி எவ்வளவு ஒரு கேள்வி, அருமையான கேள்வி. ஆனா இந்த கேள்வி ஆண் பாம்பா பெண் பாம்பா சொன்னார்ல, கண்டங்கருவையா மண்ணுளி பாம்பா? நான் விட மாட்டேன். என்ன பாம்பு சொல்லு? என்ன அவர்கிட்ட போய் என்ன ஆகுற? என்ன ஆகுற? உனக்கு தெரியுமா? தெரியுமா? கேள்விக்கு பதில் சொல்லு. பாம்புனா என்ன ஆகும்னு சொல்லு. இல்லடா யாரையாவது நீ வந்து சொல்லிட்டே ஆகணும். கழுத்துல இருப்பது என்ன பாம்பு? ஆண் பாம்பா பெண் பாம்பா? எவ்வளவு அருமையான கேள்வி. டேய் இவன் சொல்ல மாட்டானா? அற வாங்க போறோம்டா. இல்ல சாமி, உண்மையிலே உங்களை பார்த்து நான் பெருமை அடைகிறேன். சொல்லுவேன். இந்த உலகத்திலேயே ஈசனிடம் கழுத்தில் சொல்ல மாட்டான்டா. இல்ல, ஈசன் கழுத்தில் இருப்பது என்ன பாம்பு என்று கேட்டீர்களே. அருமையான கேள்வி, அழகான கேள்வி, வடிவான கேள்வி. ஏண்டா ஏண்டா சொல்றா கேட்டாரடா. அந்த கேள்வி ஆத்த தாண்டி அக்கறைக்கு போனாலும் சொல்லுங்க. சொல்ல ஒருவேளை சொல்லல, இவன் சொல்லலனா என்ன சாமி சொல்லலனா சொல்லுவாங்க. ஒருவேளை சொல்லல, நீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க? நான் பதில சொல்றேன். ஈசன் கழுத்தில் இருப்பது நல்ல பாம்பு. எனக்கு என்ன கேள்வி பதில் தெரியாதா? ஏன் நல்ல பாம்பு? ஈசன் படைப்புக்கு அதிபதி பிரம்மா. டேய் டேய் நீ கிழிச்சது பாம்புடா போடா. அவன் சொல்லிவிட்டே அடி அப்படியே படைச்சதுக்கார. சரி என்னதான் சொல்ல வர சொல்லு. எந்த நாள்லயும் எந்த கதை சிவன் இல்லை என்று சக்தி இல்லை. எல்லாரும் வந்துட்டாங்க. சக்தி இல்லை, சிவன் இல்லை. உலகத்துல உள்ள அத்தனையும் சொல்லுவாங்க. விநாயகர் இல்லை என்றால் மூஞ்சல் இல்லை, முருகன் இல்லை என்றால் மயில் இல்லை, எரிச்சது வாத்தாயா வரும். கந்தன் இல்லை என்றால் வேல் இல்லை, வேல் இல்லை என்றால் அந்த வேலில பூ இல்லை. அண்ணே தயவு செய்து ஆத்த கடந்து நீங்க போகணும். போயிருங்க. அவங்க பைத்தியக்காரனே ஆக்கி விட்டுருவாங்க. 2 பேரும் மோசமான என்ன வைத்தியன் என்ன தப்பா சொன்னேன்? கந்தன் இந்த வந்துட்டாங்கல்ல மறுபடியும் இடத்துக்கு. முருகன் சொல்ல வர்ற முருகனுக்கு 2 தாரம். ஏன் 2 தாரம்? ஏன் 2 தாரம் என்று கேள்வி என்னிடம் கேளு. கேட்ட கேள்வி ஒரு தாரம் முடியவில்லை என்றால் மறுதாரத்தை மல்லாக்கா போ. டேய் அட்றா. மல்லாக்க போட்டு என்று சூரபதுமனை வதம் செய்தது திருச்செந்தூர். அதை சொல்ல வருகிறான் இவன். கேட்ட கேள்வி என்னன்னு தெரியுமில்ல உங்களுக்குலாம்? எங்க போறாங்க பாருங்க. திருச்செந்தூர் போவாங்க, கன்னியாகுமரி போவாங்க, இப்படியே வருவாங்க பாருங்க. அண்ணன் கூறியதுதான் நான் உண்மை. என்னது? சிவனுடைய கழுத்தில் இருப்பது கருநாகம் பாம்பு, ஆண் பாம்பு. ஏன்? சரி இதுக்கான பதில் நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப நான் கேட்கிறேன் அடுத்தபடியாக. பாட்டன் பரந்தான் மும்மூர்த்தியிலே என் பாட்டன் பரந்தாமன் பாற்கடலில் வாசம் செய்கிறான். ஆமா, பாற்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறான் என்று சொல்லுங்கள். எது மேல? 5 தலை நாகத்தின் மேல். அப்படி சொல்லு. அந்த நாகம் படுத்திருக்கிறதா? நாகத்தின் மேல் பாற்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறாளா? அது என்ன பாம்பு? அது சத்தியமாக சொல்லுகிறேன், கடலில் படுத்தினதா தண்ணி பாம்பு. ஆமா. இது என்ன அதிசயமா? 5 தலை தண்ணி பாம்பு. 3 பேரும் அறிவாளி இல்லைன்னா கை தட்டுவாங்களா? கை தட்டுறாங்களா? எதுக்கு? ஏன் கை தட்டுறாங்கன்னு எனக்கு தெரியும். எதுக்கு? அவன் 3 பேரும் நம்மால் என்றது காட்டியும் கொடுக்குற கூட்டியும் போடா ஓடா போல. அருமையான பதில். எதுக்காக தண்ணி பாம்புன்னு சொன்னீங்க? தண்ணியிலே பார்க்கடலில் பரந்தாமன் படுத்துக் கொண்டிருக்கிறார். ஏன் படுத்திருக்கிறார்? புலோக மக்களுக்கு என்ன தெரியும்? காற்று வந்தால் படுத்துக் கொள்ளலாம், மழை பெஞ்சால் வீட்டுக்குள்ளே படுத்துக் கொள்ளலாம். ஆனால் கடல் நீர் பொங்கி வந்தால் இந்த மக்கள் என்ன செய்வான் என்றால், பார்க்கடலில் என் பிரமன் பரதாமன்
5 தலை நாகை பாம்பை மேல் படித்து கொண்டு தண்ணி மீது மக்களுக்கு தண்ணினால் ஆபத்து வரக்கூடாது என்று அவர் தண்ணியும் போட்டு படுத்து கிடக்கார். அப்ப அவர் எந்திரிச்சா தண்ணி வந்து விடுமா? ஆம் அண்ணா, சின்ன கருப்பு பெரிய கருப்பு வந்துவிடும். வேற ஆத்துல தண்ணி கூட வருதுன்னு சொல்லிட்டு இருக்காயா? ஆத்துல தண்ணி கூட வரதான் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கியா? ராயிட்ட திரும்ப சொல்றா, கிளம்புறது நல்லது. டிரைவர் சசி தண்ணி ஏறுதா? தண்ணி எந்த ஊர்ல ஏறும்டா. எந்த ஊர்ல தண்ணி பாம்புன்னு சரியா சொன்னா? ஆத்துல தண்ணி ஏறி தொட போகுது. கிறிஸ்து கட்டவையா? தண்ணில இருக்கறனால தண்ணி பாம்பு. ஆமா, தண்ணி பாம்புக்கு எந்த ஊர்ல 5 தலை இருந்துச்சு? நான் காட்டுறேன். இருக்குங்க, பேசுனா சரியா பேசு. என்ன இருக்குன்னா தண்ணி பாம்புக்கு 5 தலை. கொம்புள்ளாத மாடு இருக்கு. எங்கே? தஞ்சை பகுதியிலே கொம்புள்ளாத மாடு இருக்கும்போது 5 தலை நாகம் பாம்பு இருக்காதா? தண்ணி பாம்பு இருக்காதா? ஒரு வேப்ப மரம், ஒரு வேப்ப மரத்திலே மரத்தினுடைய கொலை என்ன கொலை? வேப்பங்குலை, கசக்கும். ஆனால் ஒரு ஊர்ல ஒரு வேப்ப மரத்திலே ஒரு பகுதி கசக்கும், ஒரு பகுதி இனிக்கும். பதில் சொல்லவா? மாட்டினுடைய சாணத்தை எரித்து முப்பாட்டை இங்க கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க, விபூதி. இன்னைக்கு கெமிக்கல்ல விபூதி வருது. ஆனால் மனிதனுடைய அன்றாட எரிக்கக்கூடிய சாம்பலை பிரசாதமாக தரக்கூடிய கோவில் இருக்கிறது இந்தியாவிலே. சொல்லவா? எல்லா சாமிக்கும் தீவானை காட்டலாம், ஒரு சாமிக்கு மட்டும் சூடமோ சாம்பிராணியை காட்டக்கூடாது. என்ன சாமி? சொல்லவா? காக்கையை பறக்க விடாமல், பறவைகளுக்கு எந்த தொந்தரவு இல்லாமல் தீபாவளி பண்டிகை என்று பட்டாசு வெடிக்காத கிராமம் இருக்கு. சொல்லவா? பொங்கல் கிண்டும் போது இனிப்பு இல்லாமல் கிண்டக்கூடிய கோயில் இருக்கு. சொல்லவா? மண்டி ஓட்டு 1 கிலோமீட்டர் நடந்து போய் தரிசனம் செய்யக்கூடிய ஆலயம் இருக்கிறது தமிழகத்தில். சொல்லவா? தெரிஞ்சாத்தான் சொல்லுவல்ல, இல்ல சொல்லாது. ரொம்ப இது பண்ணக்கூடாது. சரிங்க, நல்ல விஷயமா பேசுறீங்க. சொல்லவா சொல்லவான்னு கேட்டானே, ஆனா சொல்ல மாட்டியா. இது அத்தனை எதை கேட்டாலும் சொல்ல முடியாது. அது வேற விஷயம். நல்ல சிறப்பான ஒரு விஷயம். நல்லவா சொன்னேன்ல, நல்லவா முடியான்னு சொன்னேன். ஏன்? கழுத்துல இருந்த பாம்பு கடிக்காம இருந்தது வாசி, அதை நல்லவா சொன்னேன். இவன் தண்ணி பாம்பு சொன்னானே, அதை எதை பார்த்து சொன்னான்? கழுத்துல இருந்து கடிக்காம இருக்குன்னா அது நல்ல பாம்பு. நீ தண்ணி பாம்புன்னு சொன்னியே, எதை பார்த்து சொன்னேன்? அது இதை பார்த்து சொல்லிருக்கியா? எதை? டேய் அவனா ராயிட்டு வந்து ஏறி போய் தொலைடா. அப்புறம் என்ன? ஏய், அது ஆலயத்துல உழுகுற மாதிரி தெரியுதாடா? சால் அடிக்கிறதா? திருப்பி ஒரு சுத்து சாண்டை தூக்கிட்டு ஓடட்டும். வேற எதுவும் கேள்வி இருக்கிறதா? சரியான பதில சொல்றீங்க, சிறப்பான பதில். சட்டை போட்டிருக்கீங்களா? ஆமா. பை எந்த பக்கம் இருக்கு? இடதுபுறம். ஏன் இடப்புறமாக பை இருக்கு? ஒரு மனிதனுக்கு அன்றாட மேனத்தை கேட்பது உடைகள், உள்ளாடைகள், பனியங்கள், சட்டிகள், நண்டுமார் குலுங்கிகள். மானத்தை காக்கக்கூடிய மனிதன் அணியக்கூடிய இந்த ஆடையிலே சட்டப்பை ஏன் இடதுபுறம் இருக்கு? நல்ல கேள்வி. இது யாருக்குமே தெரியாது, நான் சொல்றேன். ஒரு மனிதனுக்கு இருதயம் இருப்பது இடதுபுறம். மற்றவர்களுக்கு பசியை போக்குவதற்காக ஒரு தாய் குழந்தை தூக்கிட்டு வரும்போது பிச்சை கேட்கின்ற பொழுது இந்த மனம் இதயம் நீ எடுத்து குடுடா என்று சொல்வதனால இடதுபுறம் பாக்கெட்ல காசை வைக்கிறான் மனிதன். இதயம் பொறுத்து இருக்கிறது போக்கல அடிச்சு இடப்புறமாக. விட்டேன், கைதட்டு வாங்கிட்டேன். அருமையான பதில், அருமையான பதில். நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். கேளுங்க. ஆத்துல ஏன் தண்ணி வருது? இல்ல, இதை பூரா புடிங்கிட்டு ஓடுது. என்னையா கேள்வி? இது என்னையா கேள்வி? நீ மழை பெஞ்சா தண்ணி வரும் ஆத்துல. இப்ப சும்மா தான் திறந்து விட, அதிசயம் மேல பேச திறந்து விட. மழை பெஞ்சா தயா அடைச்சு வச்சு பையன் திறந்து இருங்க, நான் சொல்றேன். சொல்லுங்க. ஆத்திலே ஏன் தண்ணி வருது? நல்ல கேள்வி அண்ணா. உன் பாதத்தை நான் ரச்சித்தேன் ரச்சித்தேன் சின்ன கருப்பு.
ஆற்றிலே ஏன் தண்ணி வருகிறது? ஏன் வருது? கம்மாயிலே மழை நீர் பேய்ந்து அங்கே கரை இருப்பதனால் தண்ணி தேங்கி விடுகிறது. ஆற்று எருப்பு நான் பார்ப்பனா நீ பார்ப்பனா சொல்ல தெரியாம தானே சமாளிச்சுக்கிட்டே இருக்கேன். அது சொல்லுவேன். ஆற்று அப்படின்னா ஏன் ஆத்துல தண்ணி வருது அப்படின்னா கரை புரண்டு ஓடுது காவிரியார், மலட்டார், பாலார், வைகையார். டேய் நான் கேட்டது ஆத்துல ஏன் தண்ணி வருதுன்னா மழை பெஞ்சா வருது. மலட்டாட்டுக்கு போட்டானுங்க. தடுப்பதற்கு ஆற்றிலே அணை, அணையை துறந்தால் வெள்ள பெருக்கெடுத்தால் மனிதனுக்கு வினை. வயக்காட்டிலே பாசுனான் சோனை, மனிதன் ஆடையை நெய்வது நெய்வனை, மனிதனுக்கு மனிதன் கிடக்க நினைப்பது செய்வனை. மனிதனுக்கு பல ஆரோக்கிய தந்தது பனை. பனைமரத்தை வெட்டினால் அரசாங்கத்திலே வினை. மனிதன் அன்றைய காலத்திலே பாதுகாப்படுத்துறது திண்ணை. மாடு தருவது நெய். இதுக்கு மேல எந்த பப்புன்றா பேசுறேன்? அவ்வளவுதான் எனக்கு இருக்கு வருது. வாங்க அடிச்சு விட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். அதனால குடிச்சது அவ்வளவுதான். ஏங்க நான் இந்த ஆத்த தாங்க கேட்டேன். ஏன் தண்ணி வருதுன்னு. அவ்வளவுதான். இவன் பூச்சாங்க தூத்துக்குடி வரைக்கும் போயிச்சா. திருப்பி மாடு நெய் தருதா. மாடு எந்த மாடுங்க நெய் தருது? பனை என்னென்னமோ கொட்டாதுட்டா பாருங்க. எந்த மாடால நெய் தந்துச்சா? பால் தானங்க கொடுத்துச்சு. தண்ணி வந்ததுக்கு அப்புறம் மாடு புள்ள மேஞ்சு பணமரத்தை புடுங்கி அதே உன் புறாடுக்கு ஒரு அளவே இல்லையாடா. அள்ளி விடுறியாடா மலட்டா. நீ சொல்றா முதல்ல ஆத்துல ஏன் தண்ணி வருதுன்னு? அதத்தாங்க உங்களுக்கு கேக்குறேன். அதத்தான் மழை பெஞ்சா தண்ணி வரும். மழை பெஞ்சா தண்ணி வராது. மழை பெஞ்சா அப்படி தண்ணி வரும். அப்புறம் எப்படி வரும்? மழை அணைக்கட்டுல அடைச்சு வச்சிருந்து மழை பெஞ்சு அது அணைக்கட்டுல அடைச்சு வச்சிருந்து திறந்து விட்டா தண்ணி வரும். என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க பெருமை சாமி உங்களை பெருமை. அதான்டா பதிலு. உனக்கு என்ன வேற எதுவும் தெரியுமா? அந்த உன் தம்பி மாதிரி வேற ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லு. அவன் அப்பதான் 1/2 கிலோமீட்டர்ல பேசிட்டு போயிடுச்சு. உங்களுக்கு தெரியல அது எதுக்கு? என்னானாவது சொன்னேன் இவ்வளவு வழக்கம். மரியாதையை சொல்லு. ஆத்துல ஏன் தண்ணி வருது? ஒரு அரை போடுது. ஒரு அரை போடுறான். கேள்வியை கேட்டு போடுறது. சரி சொல்லு, மரியாதையா சொல்லு. அது நான் இவ்வளவு மூச்சு விடாம பேசுறேனே, அதையாவது நீ பாராட்டி நினைச்சா காட்டி கொடுக்குறியோ? மரியாதையா சொல்லு. எனக்கு தெரியல, நீ சொல்லு. ஆத்துல ஏன் தண்ணி வருது? அது பள்ளமா இருக்கிறத வச்சு அதுல போகுது. இதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி இருக்காப்பு. நான் எவ்வளவு தூரத்துக்கு விளக்கம் சொன்னேன். படக்குன்னு முடிச்சுட்டேன். பள்ளமா இருந்துச்சுன்னா ஏன்டா கிடங்குந்தேன் பள்ளமா இருக்கு, அதுல போய் ஆத்து தண்ணி போயிருமோ? ஆற்றிலே ஏன் தண்ணி வருது என்றால் இந்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இருடா, மனிதனுடைய பிறவிலே ஆண் பெண். அப்பா உழைத்து கொடுப்பாள், அம்மா பாலை கொடுத்து நம்மளை வளர்ப்பா. அதுக்கு சம்பந்தம் இருக்கா? அம்மா ஆத்தா, ஆத்தா நம்மளை காப்பாத்துவா. ஆத்துல வர்ற தண்ணி விவசாயத்தை காப்பாத்து. அதனாலதான் ஆத்துல தண்ணி வருது. இந்த ஆத்துல வர்ற தண்ணி விவசாயத்தை எங்கன காக்குது? இது கடல்ல போய் சேருதடா. இந்த ஆத்துல வர்ற தண்ணி ஒண்ணுக்கு ஆகாத தண்ணி. உண்மையிலே எங்கேயோ சுத்தி ஒரு இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டிட்டு போயிடுறேன். இல்ல சொல்றேன் பாருங்க. ஆத்துல வர்ற தண்ணி இந்த ஆத்துல வர்ற தண்ணி எந்த விவசாயத்தை காக்கலாம். கடலுக்கு போயிருது ஒண்ணுக்கு ஆகாத. இந்த ரெண்டு கூட்டணி என்ன பதில் சொல்லிவிட்டா? நீ அவனுக்கு பட்டணி கொடுத்த என்ன பதில் சொன்னா பட்டணி கொடுக்குற நீ? கம்மா தண்ணி நீ பாட்டுப்பா போதுப்பா. நீ கேள்விக்கு பதில் சொன்னது போதும். டேய் கேள்வியா? உங்களுக்கு கேட்கவே இல்லைண்ணா. உட்கார்ந்து கிணத்துல ஏன் ஆத்துல தண்ணி வர்றத சொன்னீங்க? கிணத்துல எங்க இருந்து தண்ணீர் வருது? கிணறு இருக்குல்ல, கிணறுல எங்க இருந்து தண்ணி வருது? ஏன் அதுக்கு பேரு கிணறு? எத்தனைய வேணா நெருக்கலாம். சத்திர குடிகளே சந்தை நடக்கிறது. தக்காளியை நெருக்கலாம், புடலங்காயை நெருக்கலாம், வெங்காயத்தை நெருக்கலாம். ஆனால் கிணத்துல உள்ள தண்ணியை நிறுக்க முடியாது. அதனாலதான் அதுக்கு பேர் கிணறு.
ஏன் கிணத்துல தண்ணி எங்கிருந்து வருது? அவ்வளவுதான் பதில். மனிதன் பாதம் வைப்பு. மனிதன் பூமியிலே நடப்பது பூமி தாய். போர் போட சொன்னவள் நம்ம தாய். ஏய், நான் சாதாரண ஆள் கிடையாது. எத்தனை பேத்த லூஸ் ஆகியிருக்கேன் நீ நம்ம சொல்றேன். பூமி தாய் அந்த காட்டில் ஒரு போர் போடுறான்னு சொன்னது நம்ம தாய். ஆனால் எப்பொழுது இயந்திரம் இருக்கிறது அப்பொழுது கிணறை வெட்ட சொன்னது ஆத்தா. கிணற்றிலே எங்கே தண்ணி வருகிறது அப்படி என்றால் பதில சரியா சொல்லு. சும்மா நீ அதை இருங்க. இப்ப கரெக்டா வேலை கொஞ்சம் கைதட்டு வாங்கினேன்னு நீ செருப்புட்டாடி. பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று என்றால் கண்ணீர் வடித்து துடிப்பது நம்மை வளர்த்த அன்னை தாய். கிணத்தை வெட்டும் போது இந்த மனிதர்களை காப்பாத்து என்று தன்னுடைய கண்ணீர் என்ற நீரை வடித்து பெருக்கச் செய்பவள் கிணறு தாய். தம்பி நீ போ, நீ எனக்கு எதிரியே நீதான்டா. சனியை இடது பக்கம் அரிப்பான். ஏ தகபாட்டி அப்படி கை தட்டும் போதே தட்டணும்டா. என்னடா பருப்பு வேகலையாடா. 8 சிலிண்டரை மாத்திட்டேன். எவ்வளவு விளக்கம் யாராவது சொல்லுவாங்களா? சொல்லுங்க. பதில் சரியில்லை. சரி இருந்துச்சுன்னா கை தட்டு வந்திருக்கான். நம்மளாலதான் கை தட்டாய காசு இருக்க. அதனால பருப்பு வேகல. என்ன தெரியல, பதில் சரியில்லை. நீங்க சொல்லுங்க. ஏய், என் தம்பி சொன்னது சரியான பதில். அதுதான் பதிலே. ஏன்னா காசு வாங்க நேரம் ஆச்சுன்னு உள்ள கவட்டுக்குள்ள வாயிடியா? தப்பு. இந்த செருப்பு எடுத்துட்டு வர எரித்தா. வெட்ட வெட்ட முளைக்கும் கொடி என்ன கொடி கேளம்மா. வேற ஏதாவது கேட்க மாட்டேன். இனிமேல் கேள்வி உங்கள்ட்ட கேட்க மாட்டேன். உள்ள ஆளோலம் சோனு சப்தம். சோண்டு கேட்டதா சொருண்டு கேட்டதா? ஏன் கோமிய சொல்ல வர்ற? இரு, அவனுக்கு அவன் சொல்ல வர்றாயா? அவன் சொல்லலங்க. நல்ல விஷயம்யா. அவன் சொன்னது கோமியத்தை சொல்ல வர்ற. உண்மையிலே நல்ல விஷயமா சொல்ல வர்ற. ஆளோலம் சோன் சத்தம் வந்துச்சு. வாங்க. சோ என்று கேட்டதா? ஆமா. சோ என்று கேட்டதால் பறவை விரட்டியது. சொருன்னு கேட்டிருந்தா கோமியம். பெண்கள் இருக்கிறார்கள் 10 மாதம் சுமக்காமல் எங்களோட பிறக்காமல் பெண் குழந்தை வேண்டும் என்று வேட்டைக்கு செல்கின்ற பொழுது முருகனுடைய அருளோடு கண்டெடுத்த என் முத்தமிழ் செல்வி என் தங்கச்சி வள்ளி. ஒரே பொம்பளை வேணும்னு தேடிக்கிட்டு இருக்கும் போது பஸ் ஸ்டாண்ட்ல நின்றவள் என்னுடைய ஆள். டான்ஸ் கிடைக்காம கூட்டு வந்தோம். அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள். அவர்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். போங்க, அழைச்சிட்டு வாங்க. ஆசீர்வாதம் கொடுங்க. உங்களுக்கு நான் அதிர்ஷ்டம் தரேன். கூட பிறந்திட்ட எப்பிரவி கூட்டு கிளி போல வாழ்ந்தமட தம்பி அஞ்சாத சிங்கமே உமத்துற. தம்பி உமத்துற பாட்டியா? தம்பி பாட்ட கிடத்துறாத தள்ளி நில்லு. அஞ்சாத சிங்கமே மருத மணி அண்ணாணி அஞ்சாத சிங்கமே மருதமணி. தொண்டன் தம்பி நான் எம்கையாரு தம்பி ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி. அண்ணா நமக்கு சண்டைக்கு வந்தாரடா நாரதரு. சாகத்துணிந்த நடா உன் பிறப்பு நானும் சாகத்துணிந்த நடா உன் பிறப்பு. இன்னைக்கு இரவுள்ள அண்ணா நம்ம இன்னைக்கு இரவுதா வீரசோலாம் பக்கத்துல நல் குறிச்சி போக வேணும். நம்ம போகாத ஊருல வாங்காத பேர் இல்ல. சக்கரவி தாயே உன் கிருபை தாயே அதுக்கு ஏண்டா மடுவுல வாயம். எல்லா நாடகமும் கொண்டு வந்து கலப்போம். அப்போ இது கைதட்டலாமலப்பு வர்ண மட்டும். நீ எதுக்குத்தே 4 பேருங்க இருக்கீங்க? ஏன் பரவாயில்லையா? 50 மார்க்காவது போடுவியா? அம்மா சூப்பர் சிங்கல் ஆள் எடுக்க. தம்பி சாமி என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? கூட்டி வாடாண்டார்.
கூட்டிட்டு வாங்கன்னு கையை அப்படி சொல்லட்டினாரு என்னன்னு கூட்டியாந்து விடுங்கடான்றாரு. ஐயோ சத்திரக்குடியில பசே ஓடாதே. அது இப்ப என்னால் பொறுத்து கூட விளையமில்ல அண்ணா. சத்திரக்குடியில இப்ப பஸ் போகும் தம்பி. ராம்நாட்ல இருந்து மதுரைக்கு போகும். எத்த தண்டி வார்த்தை. ஐயோ இந்த ஏரியாவில் எனக்குன்னு ஒரு பேர் இருக்கே. ஏய் இதுக்கு மேல பேர் கூட்டி கிடைக்கும். விடுன்னு சொன்னா சோனையா சோனையா ஏதாச்சும் நீ சொன்னியா? தம்பி ராதா அவர்களே. ஓ மண்டை வெடிக்குதே. ஐயோ வெடிக்க வேண்டாம். இதுக்கு மேல நமக்கு சம்பாத்தியம் கூடும், பணமும் பெருகும். கூட்டி விடுன்னு சொன்னதா? ஆமா. சத்திரக்குடியில ஒரு ஆபீஸ் போடுவோம், பரமக்குடியில ஒரு ஆபீஸ் போடுவோம். சத்திரக்குடியில இருக்க ஆபீஸ மச்சானை வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறோம். தொழில் போகும்போது ரைடு வருவார், லேசா ஒரு கப்ளிங் காமிச்சா போயிடுவார். கண்ணே விளையமா அன்னைக்கிலேயே உன்னை தேடுது சாமி என்னை இதுக்காண்டி கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு சாமி வர்றாரு, அவர் என்ன நம்ம வரம் தர்றாரு. நம்ம இடத்துக்கு சாமி வர்றாரு, அவர் என்ன நம்ம வரம் தர்றாரு. நம்ம இடத்துக்கு வந்த சாமி நரதரு சாமி, நம்ம இடத்துக்கு சாமி வர்றாரு, அவர் என்ன நம்ம வரம் தர்றாரு. சத்தம் போடாதே ஐடியா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வெளுக்க விழலாம் மாமா. இந்த பொம்பளைங்க காட்டுப்பட்டு அச்சமிட நான விடலாமா, நீங்க காத்தோடு காத்தப்ப.
ரேட்டு பேசுனதே பேசுங்க ஒழுங்கா பேசுனீங்களா என்ன ரேட் பேசுனீங்க பேசுனீங்களா இல்லையா இன்னும் பேசல ரேட் பேசுங்க. பேசுங்க அதுக்குள்ள ஏன் போன நீ தெரியாம போயிட்டேன் மாமா இன்னொரு கால் தருவாரா சரி தெரியாம போயிட்டேன் மாமா ஐயோ அந்த அளவுக்குலாம் நான் போகவே இல்லை வாழ்க வாழ்க தாய்க்குலமே வாழ்க. சாமி என் தங்கச்சியை கூப்பிடுறேன். அந்த பிள்ளைய பார்த்தோன்னே உங்களுக்கு லேசா கசியுதா? வாழ்க சரி, சரி. வளர்க அடுத்தபடியாக என் தங்கச்சி பார்த்தா ஏழேழுங்கிலேயே என்னை தாலாற்று மிசையே உன்னை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாராட்ட நான் இல்லையே ஏலேலங்கிலேயே என்னை தாலாட்டு மிசையே உன்னை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே தெம்மாங்கு பாட்டு அதை நான் பாட கேட்டு என்னை பாராட்டும் காலம் வரும் அடி கண்ணம்மா பாராட்டும் காலம் வரும் சொலை கோயில் தேடி என்னை பார்க்க வந்து விடும் ஒரு ராகம் சொல்லித் தரும் ஓடி வெள்ளம் ஓடி வந்து ராகம் சொல்லித் தரும் எந்த ராகம் தீர்த்து விடும் நானா பாடுற பாட்டு அது தென்றல் மதை கேட்டு நானா பாடுற பாட்டு அந்த எல்லா நாளை ஓடி வரும் விஐபியில கட்டி வரும் இல்லையே என்ன தாலாண்டு மிசைய பாடாத நாள் இல்லையே ஏ வள்ளியம்மா பாராட்ட நாள் இல்லையே சோகம் எல்லாம் போகும் ஒரு செய்தி சொல்லட்டுமா நல்ல செய்தி சொல்லட்டுமா அன்பில் இந்த மண்ணை வெல்லும் வித்தை சொல்லட்டுமா வெற்றி முத்தை சொல்லட்டுமா ஒண்ணுமே தண்டப்படாது சோகம் எல்லாம் போகும் ஒரு செய்தி சொல்லட்டுமா நல்ல செய்தி சொல்லட்டுமா அன்பில் இந்த மண்ணை வெல்லும் வித்தை சொல்லட்டுமா வெற்றி முத்தை சொல்லட்டுமா ஒத்தையடி பாது அது தெரு வரும் நாள் ஒத்தையடி பாதை அது சேரும் இந்த நாளே வசந்தம் என்று பூவில் வரும் நாளை எந்த வாசல் வரும் இளையலங்கிலேயே என்ன தாலாட்டு மிசையே உன்னை பாடாத நாள் இல்லையே ஐ அபிராமி ஆடாத நாள் இல்லையே நம் இடத்துக்கு சரி நீ இந்த பிள்ளைய வெளி உன்னை பிள்ளையோட காலி அனுப்ப போற அது மட்டும் தெரிஞ்சு போச்சு இது எனக்கு புத்துரு என்ன புத்துரு நம்ம இடத்துக்கு என்னதாச்சு காஞ்சி பட்டு உடுத்தியா ஏன் அண்ணன்ட்ட வர்றது இந்த ஆள் வேற சவலியா வாரி மாதிரி வா இங்க வந்து பாட மாட்டாங்க நல்லா பாடுவ செந்தில் ஏன் உன் மேல எரிச்சலா இருக்கும் டேய் தங்கச்சிடா தம்பி இசைஞானி இருப்பா மற்ற நேரம் வாசிக்க மாட்டேன் கண்டாலுமே இப்போ வாசிப்பேன் கீழே போலுண்டு இருடா தங்கச்சி அண்ணா ஏன் அண்ணா தங்கச்சி விரல்களை உருவுகின்றாய் என்னன்னு தெரியலையே தங்கச்சி இப்ப ஆள் சூப்பரா இருக்கேடா டேய் ஏறுமா மாடு முரட்டாவே. தங்கச்ச போய் சொல்றேன் டேய். அறிவு இருக்கா உனக்கு அது தங்கச்சி உனக்கு நான் தம்பி ஆ இல்ல எனக்கு நீங்க அண்ணா இருவரும் அண்ணா இன்னையில இருந்து நீ எனக்கு மச்சான் சீ, வரமர கட்ட குடும்பம் அது டேய், உள்ளே வா தட்டிக்கிட்டே உன்னை பிழைக்கிறேன் நாரத மகரிஷி சாமி கத்தாம வாயா ரைடு ஓவர் வந்தவரை வரவேற்பது எங்களது குலப்பண்பு அதான் தங்களுக்கு கொடுக்க வரவேற்பு எப்படி என்றால் தலை பார்த்தவா புதல்மா வரிகவி உந்தல்